நீலகிரி மாவட்டம் குன்னூரில் துப்பாக்கியுடன் தனது நாயை அழைத்து உலா வந்த நபர் அப்பகுதியில் உள்ள மற்ற நாய்களை துப்பாக்கியால் குறிவைத்து சுடும் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? நீலகிரி மாவட்டம் குன்னூர் இமானுவேல் பிளைன் சொசைட்டி அருகே உட்கோட்ட குடியிருப்பு பகுதி ஒன்று அமைந்துள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் ஜேம்ஸ் தாமஸ் என்பவர் அச்சுறுத்தும் வகையில் துப்பாக்கியுடன் வலம் வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறி வந்தனர். ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயுடன் வலம் வரும் அவர் கையில் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அப்பகுதியில் உள்ள மற்ற நாய்களை சுட்டு வருவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் திடுக்கிடும் சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி முதியவரின் பண்டவாளத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அதில் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயுடன் சாலையில் நடந்து வரும் முதியவர் துப்பாக்கியுடன் குறிபார்த்து கொண்டே வருகிறார். அப்போது ஆனந்த் என்பவரின் பங்களாவில் வளர்ப்பு நாய் ஒன்று அவரை பார்த்து குறைக்க அதை குறிபார்த்து சுட முயன்றார் முதியவர். உடனே அந்த நாய் வீட்டிற்குள் சென்று மறைந்து கொண்டது. அப்பொழுதும் விடாத அந்த முதியவர் கேட் அருகே வந்து நாயை நோக்கி குறிபார்த்து சுடுவது போன்று அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி குன்னூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவர் தாமஸை பிடித்து விசாரித்தனர். அவர் வைத்திருந்த துப்பாக்கி எந்த வகையைச் சேர்ந்தது, அதற்கான உரிமம் உள்ளதா என்றும் விசாரித்தனர். அதில் அவர் பயன்படுத்திய துப்பாக்கி பிளாஸ்டிக் குண்டுகளை கொண்டு அச்சுறுத்தக்கூடிய ஏர்கன் வகையைச் சேர்ந்தது என தெரிய வந்தது. அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பட்டப்பகலில் துப்பாக்கியுடன் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சுற்றித் திரிந்த முதியவர் மற்ற நாய்களை குறிபார்த்து சுடும் காட்சிகள் குன்னூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.